இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம அண்ணாமலை குடிக்கவே இல்ல, யாரோ வேணும்னே தான் முத்து குடிக்கிற மாதிரி வீடியோ எடுத்து அவன் தள்ளாடிக்கிட்டே கார் ஓட்டுற மாதிரி வீடியோ எடுத்து பரப்பி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அண்ணாமலையும் விஜயா, ரோகிணி, ஸ்ருதி எல்லாரும் இங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. விஜயா வந்து என்னங்க என்னாச்சு, ஏன் எல்லாரையும் கூப்பிடுறீங்கன்னு கேட்க, டேய் ரவி அந்த வீடியோ போட்டு காட்டுறான்னு டிவில போட்டு காட்ட சொல்றாரு. அந்த வீடியோல முத்து குடிக்கலன்றது தெளிவா தெரியுது. முத்து குடிக்கிற மாதிரி வேணும்னே சிட்டி தான் வீடியோ எடுத்து போடுறாருன்னு தெரியுது. அந்த சிட்டியை பார்த்த ரோகிணிக்கு ஒண்ணுமே புரியல. அச்சச்சோ, நம்ம இவன் கிட்ட தானே வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கோம்னு யோசிக்கிறாங்க. நம்ம வட்டிக்கு இவன் கிட்ட பணம் வாங்கின விஷயம் முத்து கண்டுபிடிச்சிருவாரோன்னு நினைச்சு பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம முத்து அவர் குடிச்சா மாதிரி வேணும்னே வீடியோ எடுத்து போட்டது இந்த சிட்டி தானே அந்த வைன் ஷாப் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிற வீடியோவை காட்டுறாரு. அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட போலீஸும் சிட்டி முத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபைன் கொடுக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு முத்து இருந்துகிட்டு எனக்கு பணம்லாம் எதுவும் வேணாம், ஆனா நான் செய்யாத தப்புக்கு இந்த 2 நாள் ரொம்ப அனுபவிச்சிட்டேன். என் வீட்லயும் என்னை யாரும் நம்பல, அதுக்கு காரணமே இவன் தான். இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க சார்னு சொல்றாரு. இதனால சிட்டிக்கும் முத்துக்கும் இருக்கிற பகை இன்னும் பெருசாகுது. சிட்டி ஜெயிலுக்கு போறதுனால மீனாவோட தம்பி சத்யாவுக்கு முத்து மேல இன்னும் கோவம் அதிகமாகுது. நம்ம சத்யா சிட்டியை எப்படியாச்சும் ஜெயில இருந்து வெளியே எடுத்துருவாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.